ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண ஸ்பாட் தான் முகமது ஹனீஃபா. இது கரெக்டாக எங்கே லொக்கேட்டட்னா மதுரையில் இருக்கிற பைபாஸ் ரோட்டில். ஸோ இங்கே தான் லஞ்ச் நாங்கள் நேற்று ட்ரை பண்ணோம். ஸோ என்னென்ன லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நாங்கள் இங்கே இந்த முகமது ஹனீஃபாவில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இதே ஏரியாவில் நாங்கள் அம்சவல்லி ஹோட்டலுக்கு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த ரிவ்யூவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வந்ததான் இந்த முகமது ஹனீஃபா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் இந்த ஆம்பியன்ஸில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ இவங்களோட மெனூஸ்லாம் பார்க்கும்போது நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் சரி ஓகே இங்கே பிரியாணி ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த நாட்டுக்கோழி சூப்பு. ஸோ அவ்வளோ ஸ்பைஸியாக நல்ல ஒரு பெரிய பீஸாகவே போட்டிருந்தாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை, நீங்கள் போனீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சூப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் நிறைய டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் காட்டுறேன். ஸோ இந்த டிஷ்ஷஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் என்னென்னா மட்டன் முகலாய் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, அதுக்கப்புறம் காஷ்மீரி புலாவ், அப்புறம் எக் பிரியாணி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் நானும் அதுக்கப்புறம் சப்பாத்தி வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டைம் ஆரஞ்சு சிக்கனும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது தான் நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், இந்த நாட்டுக்கோழி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி நாட்டுக்கோழி அந்த பிரியாணியோடய தம் இது போடுவாங்க. பட் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரேவியில் உள்ள நாட்டுக்கோழியை இந்த பிரியாணியோட ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாட்டுக்கோழி வெந்த விதமும் அதோட அந்த மசாலா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து நான் ட்ரை பண்ணதான் மட்டன் முகலாய் பிரியாணி. ஸோ அந்த மட்டன் முகலாய் பிரியாணி நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற மட்டன் பிரியாணியை லைட்டாக எக்கில் டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களாம், லைட்டை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அதுதான் மட்டன் முகலாய் பிரியாணி. இதுவும் மஸ்ட் ட்ரை தான். இதுவும் நீங்கள் இந்த ஹோட்டல் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் ஆரஞ்ச் சிக்கன். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான். ஏன்னா இது ரொம்ப இனிப்பாக இருந்தது. நான் ரீசெண்டாக கேஎம்எஸ் ஹக்கீமில் நான் லெமன் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது அதாவது கொஞ்சம் இதாக இருந்தது. இது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் லெமன் சிக்கன் இருக்குது, போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் காஷ்மீரி புலாவ். இதுவும் ஃப்ரூட்ஸு வித் ரைஸஸோட இதாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஓகே தான், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது, பட் ஓகே தான். இதோட ஏதாவது ஒரு கிரேவியோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் லாஸ்ட் ஆர்டர் பண்ணதான் இந்த ஹனீஃபா சிக்கன் ரோல். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஸோட அந்த மயோ ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள சில்லி சிக்கன் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா எல்லா ஷாப்லையும் இருக்கிற மாதிரி தான். இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இது இல்லை, பட் இதுவும் ஓகே தான், மஸ்ட் ட்ரை தான், நீங்கள் சாப்பிட்லாம். இது மோஸ்ட்லி நாங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்டோம், நானுக்கும் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஹோட்டலில் உள்ள மெயின் டிஷ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பட் டெசர்ட்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறையா இருக்கும்னு. பட் அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரே ஒரு டெசர்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்னா இதான் ஹனீஃபா ஸ்பெஷல் ஃபலூடா. இது நார்மல் ஃபலூடா டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாக மெயினாக இங்கே நீங்கள் பிரியாணி, நீங்கள் நல்ல பிரியாணி ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஒரு மஸ்ட் ட்ரை தான் இந்த ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் சொன்ன டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸுக்கு என்னோட சேனலோட ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. see you on next video. Bye.